கோவை மாவட்டம் அவிநாசி ரோட்டில் உள்ள தனியார் விடுதியில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் எல்லைகளை வரையறை செய்து வீட்டுமனை அபிவிருத்தி திட்டங்களுக்கு தடையின்மை சான்று வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் 5000 சதுர அடிக்கு மேல் உள்ள தனிமனைகளுக்கு அனைவரின் முறை சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்க வழிவகை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை முன்னிறுத்தப்பட்டது. திருச்சி முக்கொம்பு அணைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரின் வரவு அதிகரித்து 1,21,355 கன அடியாக உள்ளது. மேலும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தேவையில்லாமல் ஆற்றில் இறங்கக்கூடாது என்றும் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி சந்தை மார்க்கெட்டில் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த பொருளை திருடி தான் அணிந்திருந்த உடைக்குள் மறைத்து திருடி சென்ற நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மலைக்கோயில் அருகே திருநெல்வேலி தென்காசி நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரியாத நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. காஞ்சிபுரம் கீழ்கேட் பகுதியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நியாய விலை கடையில் புகுந்த 5 அடி நீள பாம்பு தீயணைப்புத்துறை உதவியுடன் பிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கூட்டுறவு நியாய விலை கடையில் பணியில் இருந்த மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட ஊழியர்கள் அச்சமடைந்த நிலையில் கட்டடத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பாலாற்றில் உள்ள சேதமடைந்த மேம்பால சாலையை நீக்கி புதிய சாலை அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறை துவங்கியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் சாலை சேதம் காரணமாக விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் இந்த பணி துவங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி சுயம்பு யோகலட்சுமி நரசிம்மர் கோயிலில் ஆடி செவ்வாய் கருட பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் சிவராஜ் ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு அபராதம் விதித்தார். மேலும் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் தேனி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளருமான ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் மகளிர் கல்லூரியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கான மருத்துவ முகாம் நடைபெற்ற நிலையில் முகாமில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வேலாயுதபுரம் கிராமத்தில் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் சாலை வசதி அமைத்து தரக்கோரி பலமுறை எம்எல்ஏவிடமும் பஞ்சாயத்து அதிகாரிகளிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயில்பட்டி யூனியன் சைடு ரோடு வேலாயுதபுரத்துக்கு ரோடு இருக்கு. 12 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரோடு போடல. மெயின்ல மட்டும் போட்டுட்டு 3 கிலோமீட்டர் போடாம இருக்காங்க.
அதனால எங்களுக்கு நிறைய பேர் கீழே விழுகுறாங்க. நிறைய பேர் பசங்களை ஸ்கூல் பையங்களாம் போக முடியல. பஸ் அதனால பஸ் பஞ்சர் ஆகுது. பஸ் ஒழுங்கா வர மாட்டேங்க. மழை டயத்துல சுத்தமா போக முடியல. அதனால எங்களுக்கு கட்டாயம் ரோடு வந்தாலும் தொகுதி கோவில்பட்டி யூனியன் சைட். கோவில்பட்டி யூனியன் மனு இப்ப கொடுத்திருக்கோம். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பேரூராட்சி தலைவருக்கான தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக, திமுக உள்ளிட்ட 7 கவுன்சிலர்கள் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் தேர்தலை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மீண்டும் முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்ததுக்கு அப்புறம் வேட்புமனுவை கொடுத்தாரு. சீக்கிரமா எடுத்து கொடுத்தாரு. அப்ப நான் வேட்புமனுவை முதல்ல ஃபில் பண்ணி ஈஓ கிட்ட நான் ஒப்படைச்சு முடிச்சுட்டு அது மாதிரி வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. வாக்கு போடும் பதிவு நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிச்சுட்டு உடனே 2 பேருக்குமே 2 வேட்பாளரா 2 பேர் போட்டிட்டோம். 2 பேருக்குமே சரிசமமா 7 ஓட்டு வித்தியாசத்துல 2 பேருமே இருந்தோம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவர் தமிழ்நாடு பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் ஆணையின்படி விதிமுறையின்படி சரிசமமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலுக்கல் முறையில சீட் எடுத்து அதுல யார் வெற்றியாளர் என்று நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட விதிமுறையை சொன்னாரு. ஆனா அதே விதிமுறை தமிழ்நாடு பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் 60/61 1995 சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவரே எழுதி அவரே சீட்டை எடுக்க கூடாதுன்ற ஆக்டுமே இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் மகளிர் உரிமை தொகை டோக்கனுக்காக வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த மாவட்ட திட்ட இயக்குனர் நாராயண சர்மா மகளிர் உரிமை தொகைக்காக வந்தவர்களை வரிசைப்படுத்தி தனிவெளி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட பின்னர் முறையாக டோக்கன் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வனத்துறை சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் தீயணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டையில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இயற்கை வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் விஞ்ஞானிகளுடன் விவசாயிகளின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, விஞ்ஞானிகளுடனான இந்நிகழ்ச்சியை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இயற்கை விவசாயத்தில் பயன்பெறுமாறு அறிவுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட பொதுக்கழிப்பிடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருப்பதால் அப்பகுதி குழந்தைகள் மற்றும் பெண்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் மனுக்கள் கொடுத்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேற காட்டுக்கு போறதுனால எல்லாரும் காட்டுல சாப்பிட்டாங்க, வரவேணாம் திட்டுறாங்க. எங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு, ஆனா சரியா பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க. சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே கீழடி ஆராய்ச்சி பற்றி அமர்நாத் ராமகிருஷ்ணனின் ஆய்வறிக்கையை மூடி மறைக்கும் மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் வடசென்னை குழு சார்பில் கே நகர் பகுதி செயலாளர் கோபி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி கீழடி ஆராய்ச்சி பற்றி உண்மை அறிக்கையை சமர்ப்பிக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள மாவட்ட சிறை காவலர் ஒருவர் கைதிகளின் உறவினர்களிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து சிறைத்துறை விஜிலன்ஸ் அதிகாரிகள் சிறை காவலர் மற்றும் சிறை கைதிகளிடம் விசாரணை செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை காசிமேடு இந்திரா நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் மாவா விற்பனை செய்வதாக காசிமேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் அங்கு சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 பெண்களும் சிறு பாக்கெட்டுகள் மூலம் விற்பனைக்கு வைத்திருந்த 1.5 கிலோ குட்கா மற்றும் 2 கிலோ மாவா பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் காவிரி ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் திறந்துவிடப்பட்டு வரும் நிலையில் கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு இன்று காலை நிலவரப்படி 1,31,227 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றின் நீர்வரத்து அதிகரிப்பால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் காரணமாக மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவிரி ஆற்றின் கிளை பாசன வாய்க்காலில் அதிகளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் முறையாக தூர்வாராத காரணத்தால் 100 ஏக்கரில் தண்ணீர் புகுந்து மரவள்ளி சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டு பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் ஆறுபாதி மேட்டிருப்பு விளநகர் ஏரிக்கரை ஆகிய பகுதிகளில் 200 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நான் 1 ஏக்கர் அளவுக்கு மரவள்ளி சாகுபடி செய்திருக்கேன். வெகு காலமாக செய்து கொண்டிருக்கேன். இந்த ஆண்டு முன்னறிவிப்பின்றி சத்தியவான வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் திறந்து விட்டார்கள். திறந்து விட்ட காலத்தினால் இந்த கிழங்கு ஃபுல்லாமே தண்ணி கொண்டு போயிடுச்சு. இதோட செலவு கிட்டத்தட்ட நாங்கள் 50,000 பண்ணிருக்கோம். இதேமாரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு காவிரி படுகையில் உள்ளதும் இங்கே உள்ளதும் தண்ணி ஏறி போயிட்டுது. இதே நம்பி நாங்கள் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேறு எங்களுக்கு பொருளாதார வசதி இதுதான். எங்களுக்கு அரசு இதை பார்த்து இந்த நிவாரணம் வேணும் பார்த்து செய்து கொடுக்கணும். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் விவசாய கடன் பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்க பணம் வசூல் செய்யும் வங்கி மேலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பெற்ற பணத்தை திரும்ப வழங்க கோரியும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் கடன் பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்க கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும், RBI விதிகளின்படி நடத்தப்பட வேண்டும், விவசாயிகளிடமிருந்து NOC பெறப்பட்ட கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் தூத்துக்குடி இளைஞர் ஆணவ கொலையை கண்டித்து சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் தெய்வானை தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளி சுர்ஜித் காவல்துறையில் பணியாற்றும் அவரது தாய் தந்தையான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரை பணி நீக்கம் செய்வதுடன் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் அருகே சின்னப்பிள்ளையூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த ஜூன் 20ஆம் தேதி இவரது பாட்டி சின்னப்பிள்ளையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதாகி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய சேலம் SP கௌதம் கோயில் பரிந்துரைத்த நிலையில் அதன்படி பிரகாஷை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தலைமையில் நிர்வாகிகள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அரசு கல்லூரி பள்ளிகள் உள்ளிட்ட விடுதிகளின் பெயர் மாற்றம் செய்வதற்கான தமிழக அரசின் அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் கூறுகையில் அரசாணையை வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து போராட்டங்களை நடத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்தரு விடுதிகள் மற்றும் பழங்குடியினர் வைப்பு விடுதிகள், பள்ளி கல்லூரி விடுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 2738 விடுதிகள் இருந்தது தமிழகம். அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்வதற்காக அரசாணை 2/10/7/2025 இது அந்த போட்டதுடைய நோக்கம் என்னவென்றே புரியவில்லை. இந்த மக்களை இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த அரசு செய்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.